ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியோட ஆன்லைன் புக்கிங் பண்ணுறப்போ காட்டேஜ் டோனார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டொனேஷனுக்கு கீழே. இந்த காட்டேஜ் டோனார்ஸ்னால் என்ன, எப்படி பே பண்ணணும், என்ன ப்ரிவிலேஜஸ் இதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்டேஜ் டோனார்ஸ் அப்படின்னா திருமலாலையும் கீழ்த்திருப்பதிலையும் டிடிடியோட ரூம்ஸ் இருக்கும். அதில் எந்த கெஸ்ட் ஹவுஸ் அவைலபிளாக இருக்கோ, அதில் எந்த ரூம் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணலாம். அது திருமலாவாக இருக்கட்டும், திருப்பதிக்காக இருக்கட்டும். திருமலாவுக்கு இருக்கிற ரூமில் நம்ம இப்போ பே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ்னால், நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருமலாவில் இருக்கிற ரூமுக்கு வருஷம் 30 நாட்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைஃப் டைம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ண போகிறோம் அப்படின்னா இதே டொனேஷன் ஜாயின்ட் டோனராவோ, அதாவது ஜாயின்ட் டோனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொருத்தவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கள சேர்த்துக்கிட்டோ இல்லை கம்பெனி பேர்லேயோ அதே டொனேஷனை பே பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த ப்ரிவிலேஜ், அதாவது வருஷத்துக்கு 30 நாட்கள் தங்கக்கூடிய ப்ரிவிலேஜ் 20 வருஷத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க. நம்ம திருமலாவில் இருக்கக்கூடிய ரூமுக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ணுறப்போ லைஃப் டைம் வருஷத்துக்கு ஒரு முறை 30 நாள் தங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜாயின்ட் டோனராவோ கம்பெனி பேரில் பே பண்ணுறப்போ 20 வருஷத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம 30 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். இது திருமலாவில் இருக்கிற ரூமுக்கு டொனேஷன் பே பண்ணுறப்போ. இதே டொனேஷன் கீழ்த்திருப்பதி இப்போ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அந்த ரூமுக்கு அதில் இருக்கிற ரூமுக்கும் நம்ம டொனேஷன் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணுறப்போ இதே தான், நம்ம பேரில் பே பண்ணால் லைஃப் டைம், ஜாயின்ட் டோனராவோ கம்பெனி பேரில் பே பண்ணாலோ 20 வருஷம். ஆனால் கீழ்த்திருப்பதி ரூமுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ 15 நாள் கீழ்த்திருப்பதியில் நம்ம டேட் சூஸ் பண்ணி ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம், 15 நாள் திருமலாலையும் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க கீழ்த்திருப்பதி ரூம்ஸுக்கு நம்ம டொனேட் பண்ணுறப்போ. இந்த காட்டேஜ் டோனர்ஸுக்கு தரிசனம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது, எதுவும் கிடையாது. தரிசனம் ப்ரிவிலேஜஸ் எதுவும் கிடையாது. ரூமில் தங்கிறதுக்குண்டான ப்ரிவிலேஜஸ் மட்டும்தான். இதுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, யார்கிட்டையும் நம்ம மிடில்மேன் மாதிரி போகாமல், ஆன்லைன் புக்கிங் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. டிடிடியோட நம்பர் அது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நம்பர், இதுக்கு ஒன்று கால் பண்ணுங்கள், இல்லை இப்போ கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இது எல்லாமே டிடிடியோட அஃபீஷியல் டோனார் செல் நம்பர். இந்த டொனேஷனுக்கு ஐடி எக்ஸம்ஷன் வராது. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பேரில் டொனேஷன் பே பண்ணவும் முடியாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்த அந்த நம்பரில் நம்ம கால் பண்ணணும். அவங்க எந்த காட்டேஜ் அவைலபிளாக இருக்குது, அதாவது எந்த கெஸ்ட் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் எந்த ரூம் அவைலபிளாக இருக்குது, காட்டேஜ் டோனருக்குள்ள டொனேஷன் பே பண்ணுறதுக்குங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு அனுப்புவாங்க நம்ம மெயில் ஐடிக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய டீட்டெயில்ஸ் தான், பட் அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன கெஸ்ட் ஹவுஸில் என்ன ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அனுப்புவாங்க. இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி பே பண்ணவங்க மாத்ருஸ்ரீ அதுலேயும் நந்தகம்லேயும் தான் திருமலாவில் அந்த மாதிரி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, காட்டேஜ் டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. எந்த திருமலாவில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் அவைலபிளாக இருக்குது, அந்த ரூமோட சைஸ் என்ன, எவ்வளோ டொனேஷன் பே பண்ணணும், அதுக்குண்டான ப்ரிவிலேஜஸ் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இப்போது திருப்பதிக்கு பே பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன ரூம் அவைலபிளாக இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதோட ப்ரிவிலேஜஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு அனுப்புவாங்க. நம்ம அதை படித்து பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம விருப்பத்தை ஃபஸ்ட்டு அந்த மெயில் மூலமாகவே தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதே மெயில் ஐடிக்கு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி டிடியோட ஆதார் ஜெராக்ஸ் காப்பி, பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் சேர்த்து ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டுமே அனுப்பணும், ப்ரைவேட் கொரியரில் அனுப்பக்கூடாது. அட்ரஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன, யாருக்கு நம்ம பேரில் டிடி எடுக்கிறது, எவ்வளோ ரூபாய்க்கு, நமக்கு பிடிச்ச ரூமுக்கு எவ்வளோ டொனேஷன், அந்த மாதிரி 8 லட்சத்தி சம்திங் இருக்குது, இன்னொன்று 10 லட்சத்துக்கு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ, யார் பேரில் டிடி எடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி டிடி ப்ளஸ் ஆதார் ஜெராக்ஸ், பேன் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அவங்களுக்கு அனுப்பணும்.
இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 15 to 20 டேஸ் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ஒரு மெயில் போடுவாங்க, அக்ரிமெண்ட் மெயிலுன்னு சொல்லிட்டு. 500 ரூபாய்க்கு பாண்டு பேப்பரில் நம்ம சைன் போட்டு அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அந்த பாண்டு பேப்பரை மறுபடியும் ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறமா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபியூ டேஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி புக் பண்ணிக்கிறதுக்கு மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அப்போது இதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி காட்டேஜ் டோனார்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வர்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அக்காமடேஷன் அவைலபிள் எப்போ இருக்கோ அதை பொறுத்து நம்ம டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த காட்டேஜ் டோனருக்கு தரிசனம் கிடையாது, தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. திருமலாவில் இருக்கிற ரூமுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா 30 நாள் நம்ம திருமலாவில் ஸ்டே பண்ணிக்கலாம் வருஷத்தில். திருப்பதிக்கு பே பண்ணுறப்போ 15 நாள் கீழ் திருப்பதிலையும் 15 நாள் திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் புக் பண்ணுறப்போ ஷியோராக அவசியமாக டிடிடிக்கு கால் பண்ணி இப்போது ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண நம்பருக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு தான் போட்டிருக்காங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பேர்லேயும் நம்ம டொனேஷன் பே பண்ண முடியாது. இதுதான் காட்டேஜ் டோனார்ஸ் எப்படி புக் பண்ணணுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன். நம்ம கால் பண்ணாலே டிடிடியில் அவங்க அசஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க, இதுதான் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி டிடிடியில் என்ன அஃபிஷியலாக சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்கேஸ் காட்டேஜ் டோனார்ஸ்க்கு பே பண்ண போகிறீங்க அப்படின்னா. டொனேஷன் பே பண்ணுற அமௌண்ட்டு 10 lakhsக்கு இருக்குது போல், 8,50,000 இருக்குது போல், இன்னொன்று 5 lakhs கூட இருக்குது போல். நீங்கள் அந்த அமௌண்ட்டு கூட அவங்கள்ட்டே கேட்டுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக அந்த அமௌண்ட்டு டீட்டெயில்ஸு, எந்த கெஸ்ட் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ சைஸுக்கு அவைலபிளாக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க நம்ம மெயிலுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்டேஜ் டோனார்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி எவ்ரிடே ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். காட்டேஜ் டோனார்ஸ்னால் என்னன்ட்டும் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.